ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? 6 மாதம் ஆனாலும் நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இது கூடவே நான் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் டெய்லியுமே சமையலுக்கு கடுகுலாம் நம்ம பொரிப்போம் பார்த்தீங்களா? எண்ணெயில் கடுகு போட்டு பொரிக்கும் போது அந்த கடுகு டப்பு டப்புன்னு வெடித்து நம்ம கையில் முகத்துலலாம் தெளிக்கும். பாதி கடுகு வெளியே தான் விழுங்கும். அந்த மாதிரி கடுகு வெளியே தெளிக்காமல் இருக்கிறதுக்கு கடுகு நீங்கள் போட்டதுக்கு அப்புறமே அதோடையே நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி மஞ்சள் தூள் நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த கடுகு வெளியே வெடித்து நமக்கு தெளிக்காமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு உள்ளுக்குள்ளேயே பொரிஞ்சிடும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நிறைய முட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அடிக்கடி நம்ம முட்டை சாப்பிடுவோம். இந்த முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஆயில். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது போல் எல்லா முட்டையிலையும் சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் குக்கிங் ஆயில் எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முட்டை கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சபடி அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா? இதுதான் எடுத்திருக்கேங்க. இது போல் உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அல்லது நம்ம வீட்டில் மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா சின்ன சின்ன டப்பாலாம் கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இதை விட சின்ன டப்பாவாக இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோங்க. அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா? அதுதான் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. ஆப்ப சோடா சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. நான் 3 கற்பூரம் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம அகர்பத்தி சேர்த்துக்கலாங்க. நான் எல்லோ கலரில் இருக்கிற அகர்பத்தி எடுத்திருக்கேன். இதே போல் கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற அகர்பத்தி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அகர்பத்தியை இது போல் கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பவுட்ரு பண்ணும்போது ஈஸியாக நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரியும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ளே 3 அகர்பத்தியும் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு இடிக்கல் வச்சு நீங்கள் நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்து கூட சேர்த்துக்கலாங்க. இந்த குச்சி நமக்கு தேவையில்லைங்க. இதை தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம சேர்த்துருக்கிற 3 பொருளுமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து ஓடோனில் அந்த மாதிரி நிறைய ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வீட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணுறப்ப 1 மாதத்துக்குள்ளேயே நமக்கு சீக்கிரமாக அது தீந்துருங்க. ஸோ நம்ம அடிக்கடி அதை வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக இது போல் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வீட்டில் பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். நல்ல வாசனையாக இருக்கும். நம்மளோட மணியும் சேவ் ஆகுங்க. இப்போ அடுத்ததாக இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இது போல் சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த வாசனை சீக்கிரமாகவே போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் நீங்கள் மூடி வச்சுட்டு சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதோட வாசனை இருக்குங்க. நீங்கள் எப்போல்லாம் வாசனை கம்மியாகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஊற்றி வைக்கலாம். அல்லது நீங்கள் அது கூடவே கொஞ்சமாக பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ண முடியும். இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து கீழே விரிச்சிக்கங்க. இந்த டிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சீப்பில் வந்து எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக அதை வந்து பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் அழுக்காக இருக்கிற 2 சீப் எடுத்திருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து டூத் ப்ரஷ்லாம் கொஞ்சம் பழசாயிருச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா. இனி வந்து அதை தூக்கி போடாதீங்க. அந்த மாதிரி பழைய ப்ரஷ்ஷெல்லாம் நம்ம வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இது போல் தனியாக எடுத்து வச்சுட்டு இது போல் சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அழுக்காக இருக்கிற அந்த சீப்பில் வந்து முன் பக்கம் பின் பக்கம் இது போல் தேய்ச்சி விடுறப்ப எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக நமக்கு வந்து வந்துருங்க. நான் எதுக்காக அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கைவலிக்க தேய்ச்சி க்ளீன் பண்ணணும்லாம் அவசியமே இல்லைங்க. லைட்டாக இது போல் நீங்கள் அழுக்காக இருக்கிற சீப்பில் வந்து தேய்ச்சிங்கனாலே ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாமே வந்துருங்க. வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீட்டில் சீப்பை வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க. உங்கள் வீட்டு சீப்பில் அழுக்கு சேரவே சேராதுங்க. அழுக்காக இருக்கிற சீப்பை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தலையில் வந்து பொடுகு இல்லைனாலும் பொடுகு வந்து சீக்கிரமாக வந்துருங்க. பொடுகு வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிக்குங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை சீப்பை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம வீட்டில் எல்லாருமே தனித்தனியாக சீப்பு வச்சுக்கிறது நல்லதுங்க. ஒருத்தங்க யூஸ் பண்ணுற சீப்பு வந்து இன்னொருத்தங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்து பொடுகு இருக்குது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற சீப் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு பொடுகு இல்லைனாலும் நமக்கும் பொடுகு வந்துருங்க. ஸோ தனித்தனியாக நம்ம வந்து சீப்பு யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு பொடுகு பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு முடி உதிர்வதையும் தடுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தேய்க்கவே எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இப்போ நான் இந்த சீப்பில் வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க. 2 சீப்பும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை நீங்கள் அப்படியே கசக்கி நீங்கள் குப்பையில் போட்டுடலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதை வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம என்ன தான் நம்ம வந்து ப்ரஷ் போட்டு அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்ப அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க. நம்ம ப்ரஷ்ஷை வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இது போல் சீப்பில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுக்கும்போது நமக்கு சீப்பு வந்து நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிருங்க. நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தால் எந்த அளவுக்கு புதுசாக இருக்குமோ அது போல் நமக்கு நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருங்க. ஒரு பொட்டு கூட அழுக்கு இருக்காது. பாருங்கள், நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடுச்சுன்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்டு சீப்பை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து இது போல் ஒர்க் வச்ச ட்ரெஸ்லாம் நிறைய வாங்கி யூஸ் பண்ணுவோம். சமைக்கு நிறைய வச்சுருக்கோம். ஸ்டோன் ஒர்க் வந்து நிறைய வச்சுருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி ஒர்க் வச்ச ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அதில் வந்து அழுக்கு சேர்ந்துருக்கிறப்ப நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க முடியாது. இது வந்து நம்ம கையை வச்சு தான் துவைக்கணும். கையை வச்சு துவைக்கும் போதும் இதில் வந்து எந்தவித அழுக்கும் இல்லாமல் நம்ம பளிச்சுன்னு துவைக்கணும். அந்த மாதிரி அழுக்கு இல்லாமல் நம்ம வந்து எப்படி வந்து பளிச்சுன்னு துவைக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம இது போல் ஒர்க் வச்ச ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட ஸ்டோன் ஒர்க் வச்ச ஃப்ராக்கு, சுடிதாரு, சாரீ, ப்ளவுஸு எல்லாமே நீங்கள் வந்து துவைக்கலாங்க. நான் வந்து சுடிதாரும் ஒரு ப்ளவுஸும் தான் எடுத்திருக்கேங்க. இதை நம்ம எப்படி ஈஸியாக துவைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இது போல் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்தாத ஏதாவது ஒரு அகலமான சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஷாம்பு சேர்க்க போகிறோங்க. நான் வந்து பேண்டீன் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் அந்த ₹1 ஷாம்பு இருக்குது பாருங்கள், சின்ன பேக்கெட் ஷாம்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் 1 பேக்கெட் ஷாம்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க.
இப்போது அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதோட சாறை வந்து பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து இந்த முழு எலுமிச்சைப்பழ சாறும் தேவைப்படாது. 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எலுமிச்சைப்பழ சாறு வந்து சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போது அடுத்ததாக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுரைச்சி வருங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து துவைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு அகலமான வாளி அல்லது ஒரு அகலமான டப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த லிக்யூடை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரெஸ்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துடலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லிக்யூடில் நீங்கள் தாராளமாக 10லேருந்து 15 ட்ரெஸ்ஸு துவைக்கலாங்க. எந்தவித அழுக்கும் இல்லாமல் நம்ம ஈஸியாக பளிச்சுன்னு துவைச்சிடலாங்க. சாரீ, ப்ளவுஸு, சுடிதாரு, ஃப்ராக்குன்னு ஒர்க்கு வச்ச எந்த ட்ரெஸ்னாலும் நீங்கள் இது போல் துவைக்கலாங்க. நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் துணியை உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த தண்ணியில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பொதுவாக நம்ம வீட்டில் வந்து துணிலாம் கையில் வந்து துவைக்கிறோம் அப்படின்னா 1/2 மணி நேரமாவது தண்ணியில் வந்து ஊற வச்சு துவைப்போம் இல்லையா? அந்த மாதிரி 1/2 மணி நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து ஊற விட்டிங்கனாலே போதும். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா சைடில் வந்து இன்னொரு பக்கெட் வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஒரு 1/2 பக்கெட் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எடுத்து இந்த பக்கெட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம கையை வச்சுலாம் துணி துவைக்கும் போது பார்த்திங்கன்னா 2-3 தண்ணிலையாவது துணியை வந்து அலசுவோம் இல்லையா? அந்த மாதிரி 2-3 தண்ணியில் அலசணும்லாம் அவசியமே இல்லைங்க. நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு தண்ணியில் நீங்கள் வந்து அலசி எடுத்திங்கனாலே போதுங்க. அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி கை வச்சு துணி துவைக்கும் போது கை வலிக்க நம்ம வந்து போட்டு கும்மி நம்ம வந்து அலசுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து கும்மி அலசணும்லாம் அவசியமே இல்லைங்க. இது போல் நீங்கள் தண்ணிக்குள்ளே அப்படியே நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே பிழிஞ்சு எடுத்து நம்ம வீட்டில் வந்து காய போட்டுடலாங்க. நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடா, எலுமிச்சை சாறுலாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.